தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இது போன்ற கருப்பு நாட்கள் தொடர்கதையாவதாகவும் இது மிகவும் வருத்தத்துக்குரியது எனவும் தனது கண்டன அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம் இது எனவும் இபிஎஸ் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இது போன்ற கருப்பு நாட்கள் தொடர்கதையாகி வருவதாகவும் இது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அவர் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக செய்திகள் வருவதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இதுதான் இந்த அரசினுடைய மாடல் ஆட்சியா என்றும் மாடல் ஆட்சியினுடைய பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சங்க காலம் முதலே பெண்கள் இனத்தை போற்றி பாதுகாத்து வந்த தமிழக வரலாற்றில் இது போன்ற கருப்பு நாட்கள் தொடர்கதையாவது மிகவும் வருத்தத்திற்கு உரியது, கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கக்கூடிய நாடுகளில் கூட இத்தகைய கொடூரமான சம்பவங்கள் நடந்ததில்லை என்றும் அதை எண்ணக்கூடிய வகையில இந்த ஆட்சியில் சம்பவங்கள் நடந்தேறி வருகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த அரசு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களை உரிய முறையில் தடுக்காமல் பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் இத்தகைய கொடூரங்கள் தினந்தோறும் நிகழ்கின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த ஆட்சியில் தமிழ்நாடு இப்படி சிக்கி சீரழிந்து வருவது குறித்து எந்த கவலையும் இல்லாத ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பு என வாய்ச்சவடால் மட்டும் பேசினார் போதுமா என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தன்னுடைய எக்ஸ்பதிவுல எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் தொடர்கிறது என்றும் இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தன்னுடைய பதிவின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.